16 வயசு குழந்தைகிட்ட அப்படி என்னத்தடா ஆபாசத்தை கண்டுட்டீங்க? அந்த குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அந்த பொண்ணால தண்ணி கூட குடிக்க முடியல. தண்ணியே குடிக்க முடியல. 16 வயசு சிறுமி திருச்சி மாவட்டத்துல பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கானுங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனுங்க. 16 வயசு குழந்தைய அவங்க சொந்த அண்ணனே பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கான். அவங்க அண்ணன் மட்டும் இல்ல, அவன் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அண்ணனா இருந்தா மட்டும் என்ன, அண்ணனா இருந்தா கூட்டி கொடுக்க சொன்னாங்களா சார்? அப்படி என்னன்னா, திருச்சி மாவட்டத்துல 16 வயசு குழந்தை. அந்த குழந்தையோட அவங்க அண்ணன் வந்து திருநங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்டே பண்ணியிருக்கப்ப இந்த பாப்பா டெய்லி போய் அவங்க அண்ணனை பார்த்துட்டு வரும். அப்படிங்கிறப்ப நேத்து யதார்த்தமா அந்த பாப்பா அவங்க அண்ணனை பார்க்க போயிருக்கு. அப்ப அவங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாம அந்த பாப்பாவை கார்ல கூட்டிட்டு போறேன், ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த பாப்பாவுக்கு ஜூஸ்ல ட்ரிங்க்ஸ் கலந்து கொடுத்துட்றானுங்க. ட்ரிங்க்ஸ் அதுவும் அந்த பாப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறானுங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த பாப்பாவை அந்த கார் டிரைவரு அது இல்லாம அவங்க வந்த 4-5 பேர் சேர்ந்து அந்த பாப்பாவை மாறி மாறி பாலியல் தொந்தரவு பண்ணிட்டானுங்க. பண்ணது இல்லாம அந்த பாப்பா சுய இழந்த நிலையில அப்படி மயக்கமாகறப்ப அந்த பாப்பாவை அங்க பக்கத்து மார்க்கெட்ல தூக்கி வீசிட்டு போயிடறானுங்க. தூக்கி வீசிட்டு போனது பொதுமக்கள்லாம் பார்த்து அவனுங்களை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கடுமையான தண்டனை அப்படி தரணும்னு சொல்லி போராட்டமும் பண்ணிட்டு வராங்க. அந்த பாப்பாவை இவங்க அண்ணன் எல்லாருமே சேர்ந்து மாறி மாறி பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கானுங்க. அப்படி பண்றதுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியல. இதுக்கெல்லாம் சரியான தண்டனை தரணும்னு சொல்லி காவல்துறையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் கேட்டுக்கிறேன். இப்படிக்கு பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. நன்றி.